வெள்ளியங்கிரி வெள்ளியங்கிரி மலை ஆன்மீக பயணம் தமிழ்நாட்டின் மிகவும் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட மலைத்தொடராக கருதப்படுகிறது. இது தென்னிந்திய கைலாசம், அதாவது தெற்கு கைலாசம் என்று அழைக்கப்படுகின்றது. பல பக்தர்கள் மற்றும் யோக மரபுகளில் இந்த மலை மிகுந்த தியான சக்தி கொண்ட இடமாக பார்க்கப்படுகிறது. வெள்ளியங்கிரியின் அற்புதங்கள் மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகள். சிவபெருமான் தங்கிய மலை என்ற நம்பிக்கை வெள்ளியங்கிரிக்கு உள்ளது. அதனால்தான் இதை தெற்கு கைலாசம் என்று அழைக்கிறார்கள். 7 மலைகள், அதாவது 7 ஆன்மீக நிலைகள். மனிதன் அடையக்கூடிய 7 ஆன்மீக நிலைகளை அந்த 7 மலைகள் குறிக்கிறது. தியானத்திற்கு சக்தி வாய்ந்த இடம், அதாவது மன அமைதி, உள்ளுணர்வு, இயற்கை இணைப்பு. கடினமான பயணம், வாழ்க்கை பாடம், வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைக்கிறது ஒரு கடினமான பயணம் அப்படிங்கிறது தான் வெள்ளியங்கிரி பயணம் உணர்த்துது. இதன் மூலம் பொறுமை, மன வலிமை, விடாமுயற்சி என்பதை மனிதன் கற்றுக்கொள்கிறான். இயற்கை மற்றும் ஆன்மீகம் இணையும் இடம். மேகங்கள், காடு, காற்று, அமைதி ஆகியவை தியான உணர்வை தருகின்றன. இயற்கையும் ஆன்மீகமும் இணையும் இடம். சித்தர்கள் வாழ்ந்த இடம் என்ற நம்பிக்கை, வாழ்ந்து கொண்டிருக்கிற இடம் என்ற நம்பிக்கை. வெள்ளியங்கிரி சொல்லும் வாழ்க்கை தத்துவம். உயரத்தை அடைய கஷ்டம் அவசியம். அமைதி வெளியில் இல்லை, உள்ளே உள்ளது. இயற்கை மனிதனை மாற்றும். அகந்தையை விட்டால் மனம் லேசாகும். ஓம் நமச்சிவாய. நன்றி.